வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம்னா என்ன? இரண்டாவது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? மூன்றாவது, ஒருவேளை செவ்வாய் தோஷம் இருந்தால் அதுக்கு என்ன செய்யறது? நான்காவது, செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்? இந்த 4 விஷயங்களையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஜாதகம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கூட செவ்வாய் தோஷம் அத்துபடிங்க. செவ்வாய் தோஷம்னா என்னன்னு தெரியும், சர்ப்பதோஷம்னா என்னன்னு தெரியுது. எல்லாருமே பாதி எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. என்னன்னா, அத்தனை ஜோதிடர்களிடம் போய் இவங்க பாதி அஸ்ட்ராலஜிஸ்ட் ரேஞ்சுக்கு ஆயாச்சு. திருமண பொருத்தம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் ஜாதகத்தை எடுத்துட்டு எங்ககிட்ட வருவீங்க. நாங்கள் அப்போ தான் சொல்லுவோம், உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. நாங்கள் அதில் வாழை மரத்தை வெட்டி அதுக்கு தாலி கட்டி ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு ஒரு பரிகாரத்தை சொல்லுவோம். இல்லைன்னா சில கோயில்களுக்கு வந்து சொல்லி அங்கே போய் சில பூஜை முறைகளையோ சில ஹோமங்களையோ பண்ணுங்க, அப்போ செவ்வாயினுடைய தோஷம் குறையும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் நம்பி என்ன பண்ணுவீங்க? போய் இந்தந்த பரிகாரங்களை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே இனி நமக்கு பிரச்சனை இருக்காது, திருமணம் நடந்துரும் அப்படின்ட்டு வரும். அப்போது என்ன சொல்லுவோன்னா, செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை மட்டும்தான் சேர்த்த முடியும், மற்ற ஜாதகங்களை சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியில் புரோக்கர்கிட்ட, தெரிஞ்சவங்ககிட்ட, சொந்தக்காரங்கிட்டன்னு அலைஞ்சு செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகமாக பார்த்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நட்சத்திர பொருத்தம், ஜாதக பொருத்தம், அது இதுன்ட்டு ஒன்றுன்னா சொல்லி அதில் பொருத்தங்கள் பார்த்து இருக்குது இல்லை அப்படின்னு பிரித்து சொல்லுவோம். இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்குதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் செவ்வாய் தோஷம்னு ஒன்று, அதை ஃபில்ட்ரு பண்ணுறோம். அதுக்கு மேலே பொருத்தம் பார்க்குறோம். இதில் பரிகாரம் பண்ணிட்டு வர்றோம். சரி, அந்த பரிகாரம் பண்ணியாவது திருமணம் நடக்குதா அப்படின்னா ஏதோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு நடக்குது, மீதி அதுவும் நடக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி ஜாதகங்களையே பார்த்து 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 ஒரு காலகட்டத்தில் வயசும் போயிடும், வரணும் அமையாது. அப்போ ஜாதகத்து மேலேயும் ஜோதிடத்து மேலேயும் திருமணத்து மேலேயே வெறுப்பு வந்துடுது, சலிப்பு தட்டிடுது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றில் ஒரு புரோக்கர்கிட்ட பாருங்கள், இல்லை ஒரு மேட்ரிமோனியில் பாருங்கள், செவ்வாய் தோஷ ஜாதகங்கள்னு கத்தியாக வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அதில் எத்தனை ஜாதகங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்மையாக இருக்குன்னு, எத்தனை ஜாதகங்களுக்கு இல்லை? ஜோதிடர் சொல்கிறத நம்புகிறோம், இருக்குன்னா நம்புகிறோம், இல்லைன்னா நம்புகிறோம். சரி, முதல்ல ஒரு செவ்வாய் தோஷம்னா என்ன, அது முதல்ல எத்தனை பேர்த்துக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? ஜாதக ரீதியாக
ஒரு செவ்வாய் தோஷம்னா என்னன்னு எப்படி சொல்கிறாங்க தெரியுங்களா? ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ சுக்கிரனுக்கோ 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. அப்படி செவ்வாய் இருந்தால் என்ன பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம், இந்த விஷயங்களை எல்லாம் பேசக்கூடியது 2ஆம் இடம். அங்கே செவ்வாய் இருக்கும் பொழுது கோபத்தில் அந்த ஜாதகர் வார்த்தைகள் மற்றவங்களை ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க. அது வரக்கூடிய மனைவி அல்லது கணவனுக்கு சங்கடங்களை கொடுத்து அதன் மூலயமா பிரச்சனைகள் வந்து பிரிவு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4ஆம் இடத்தில் சுகஸ்தானம், தாய், வீடு, மனை, வாகனம், தன்னுடைய தனிப்பட்ட சுகம், இந்த விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடியது 4ஆம் இடம். இங்கே செவ்வாய் இருந்தால் ஒரு நிம்மதி இல்லாத மனநிலை இருக்கும். அதனால் குடும்பத்துக்குள்ள சில சச்சரவுகள் வரும், அது பிரிவை நோக்கி கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். இங்கே செவ்வாய் இருந்தால் அதீத அன்பு, பொசிட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நிலை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை துணை மேலே சந்தேகத்தை கொடுக்கும். அதனால் இவங்களுக்குள்ள அது பிரச்சனைகள் வரும், அது பிரிவை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் இடம், 8ஆம் இடத்தில் ஆயுள் ஸ்தானம், ஆயுள், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், இதை பற்றி சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க கோபத்தில் காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் பேசும் பொழுது அதை இந்த ஜாதகர் ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது பிரிவை நோக்கி கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. அடுத்து 12ஆம் இடம் சயனஸ்தானம், இங்கே செவ்வாய் இருக்கும் பொழுது தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தியற்ற மனநிலை, அதனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், அது பிரிவை நோக்கி கொண்டு போகும். இந்த காரணங்களால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களை திருமணம் பண்ணிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களையே பார்த்து திருமணம் பண்ணிக்கொண்டால் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாத பட்சத்தில் பிரிவையோ உயிர் சேதத்தையோ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் ரீதியாக இந்த செவ்வாய் தோஷத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒருத்தருடைய உடம்புல அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடம்புல HO கிருமிகள் நிறையா இருக்கும். அதே சமயம் அதை சரிகட்டக்கூடிய அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பிலேயே அவங்களுடைய உடம்புல இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களை திருமணம் பண்ணிக்கும் பொழுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய தன்மை அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க இந்த HO கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பில் நிரந்தரமான நோயை கொடுக்கும். காலப்போக்கில் சிறுமூளையை பாதித்து கூன் விழுகிறது, சின்ன வயசுலேயே வயதானவங்கள் போன்ற தோற்றத்தை உண்டு பண்ணுறது, நரை, இந்த விஷயங்களெல்லாம் கொடுக்கும். அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அப்படிங்கிறப்ப இந்த பாதிப்புகள் வரும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. செவ்வாய் தோஷத்தை பற்றி இதுதான் ஜாதக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படுற ஒரு விஷயம். என்னன்னா,
ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் முதல்ல இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது முதல்ல பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு சிலர் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் அது பரிகார செவ்வாய்ன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் செவ்வாய் வீரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா, என்ன செய்யறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு நான் ஆய்வு செய்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் நிறைய விதிவிலக்குகள் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் முதல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, 1, கடகம் அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் இல்லை. 2, மேஷம், விருச்சிகம், மகரம், கும்பம் இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. 3, செவ்வாயினுடைய நட்பு கிரகங்களான சூரியன், சந்திரன், குரு இவர்களுடைய வீடு, அதாவது சூரியனுக்கு சிம்மம் ராசி, சந்திரனுக்கு கடகம் ராசி, குருவிற்கு தனுசு, மீனம் 2 ராசிகள். அப்போ இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தோஷம் கிடையாது. 4, சூரியன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய இணைந்து எந்த இடங்களில் இருந்தாலும் அல்லது சூரியன் செவ்வாயை பார்த்தாலும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் சாரத்தில் செவ்வாய் நின்றாலும் அது தோஷம் இல்லை. இது அடுத்த விதி. 5வது விதி பார்த்துட்டிங்கன்னா, புதனோடு செவ்வாய் இணைந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும், புதனால் பார்க்கப்பட்டாலும், புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் நின்றாலும் அது தோஷம் இல்லை. 6, சனியினுடைய இணைந்து செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும், சனியால் பார்க்கப்பட்டாலும், சனியுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திர சாரங்களில் செவ்வாய் நின்றாலும் அது தோஷம் இல்லை. 7, ராகு, கேது இந்த 2 கிரகங்களோடு எதோட இருந்தாலும் செவ்வாய் இணைந்திருந்தாலோ, இல்லை இந்த 2 கிரகங்கள் ஏதாவது ஒன்று செவ்வாயை பார்த்தாலோ, இல்லை ராகுவனுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம், கேதுவனுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் இந்த 6 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் நின்றாலோ அது தோஷம் இல்லை. 8, செவ்வாய் எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அந்த ராசியினுடைய அதிபதி அந்த ஜாதக லக்னத்திற்கு 1, 4, 5, 7, 9, 10 இந்த இடங்களில் எங்கே இருந்தாலும் அந்த செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. 9, குருவுடன் சேர்ந்த செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. 10, சந்திரனுடன் இணைந்த செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. 11, ஒரு ஜாதகத்தில்
செவ்வாய் வந்து 8, 12ஆம் இடங்களில் இருந்து அந்த இருக்கக்கூடிய ராசி மேஷம், சிம்மம், விருச்சிகம், மகர ராசியாக இருக்கிற பட்சத்தில் அந்த செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. 12 ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அது மிதுன ராசியாகவோ அல்லது கன்னிய ராசியாகவோ இருந்தால் அந்த செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. 13வது செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து அந்த 4ஆம் இடம் மேஷம் அல்லது விருச்சிகமாக இருந்தால் அந்த செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. அடுத்து செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருந்து அந்த 7ஆம் வீடு கடகமாகவோ அல்லது மகரமாகவோ இருந்தால் அந்த செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. அடுத்து செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்து அந்த ராசி தனுசுவாகவோ அல்லது மீனமாகவோ இருந்தால் அந்த செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. கடைசியாக 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அது ரிஷபமாகவோ அல்லது துலாமாகவோ இருந்தால் அந்த செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. இத்தனை விதிகள் இருக்குங்க. இதையெல்லாம் தாண்டி செவ்வாய் இருந்தால்தான் அது செவ்வாய் தோஷம். இத்தனையெல்லாம் தாண்டி ஒரு ஜாதகம் இருக்கணும்னா 1000ல் 1 இருக்கிறதே அதிசயம். அப்புறம் எப்படி இது செவ்வாய் தோஷம்? செவ்வாய் தோஷமாக இருக்கிறதுக்கு இது எந்த விதத்தில் இருக்கு? வாய்ப்பே இல்லையே. சரி, ஒருவேளை செவ்வாய் தோஷம் இல்லை, நான் ஏற்றுக்கிறேங்க. ஆனால் என் 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ தோஷமாகவே இல்லைனாலும் அந்த செவ்வாய் அங்கே இருந்தால் என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ ஒருவேளை செவ்வாய் இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க, கோபத்தால் பேசக்கூடிய வார்த்தைகள் தன்னுடைய வாழ்க்கை துணையை பாதிக்கிறதுனால பிரச்சனை வருது. இல்லை 4ஆம் இடத்துல இருக்கும்போது நிம்மதி இல்லாத மனநிலையினால பிரச்சனைகள் வருது. இது ரெண்டையும் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் பெரிய சொல்யூஷன் கொடுத்துருக்கிறாரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவங்க. சாருடைய யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு இருக்கும். நேர்மறை சிந்தனைகள் ஒரு வீடியோ பதிவு இருக்கும். எதிர்மறை சிந்தனைகளை நேர்மறை சிந்தனைகளாக மாற்றுவது எப்படி, அது ஒரு வீடியோ பதிவு இருக்கும். டுவா தூக்கம், அது ஒரு பதிவு போட்டிருக்கார். இந்த 2 இடங்களில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்மையான பரிகாரம் அந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்களை பண்ணினாலே போதுங்க. அத்தனை வீடியோ கூட பார்க்க வேண்டாம். நான் சொன்ன இதில் ஏதாவது ஒன்றா பண்ணி ஃபாலோ பண்ணோம்னாலே இந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். கோபம் வந்து வார்த்தைகள் வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசி அது வாழ்க்கை துணியை பாதித்தாதானே ஃபேமிலியில் பிரச்சனைகள் வரும். அந்த வார்த்தைகள் நிதானப்படுத்த தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த கோபத்தை டைவர்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனைகள் கம்மியாயிடும் இல்லைங்களா? அப்போ இந்த வீடியோ பதிவுகள் அதற்குண்டான வழிகளை அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குது. சரி, அடுத்து 7ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணலாம்? 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன 2, 4ஆம் இடத்துக்குண்டான பதிவுகளை ஃபாலோ பண்ணுறது ஒன்று. 2வது 7ஆம் இடத்துல இருக்குங்கண்ணா, பாஸ்கரையோடைய பதிவுகள் 3 இருக்கு. காதல் கலை, காதல் முக்தி, ஒரு புத்தகம் ஒன்று பாஸ்கரையா அலுவலகத்தில் இருக்கும். காதல் மொழிகள் 5, இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாகும்.
இந்த 2 இடங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருந்தால் சரியான பரிகாரம் இதுதான். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தந்திரா வழியில் தாம்பத்தியம், இது பாஸ்கரையா எழுதல வீடியோ பதிவாகவும் இருக்குது, புத்தகமாகவும் இருக்குது. இதைய ரெஃபர் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே 12ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாயினுடைய நெகட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். திருமணம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பான அந்யோன்யமான அடுத்த தலைமுறைக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலாக ஒரு சமுதாயமாக நல்ல சமுதாயமாக வாழறதுக்கு வழி அமைச்சு கொடுக்கறதா இருக்கிறது தான் ஒரு குடும்ப அமைப்பு, ஒரு திருமண அமைப்பு. அமைகின்ற வாழ்க்கை துணை சரியாக அமைஞ்சிட்டாலே எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால் சமாளிக்க முடியும். மனசஞ்சலம், மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்திக்க முடியும். அப்போ இந்த செவ்வாய் தோஷங்கிற ஒரு விஷயத்தை பரிகாரம் அது இதுன்னு இப்படி கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இது முழுமையான தீர்வாக அமையறதில்லை. 1. 2வது, திருமணம் ஆகக்கூடிய காலகட்டங்களையும் தாண்டி எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. அவங்களுடைய மனசில் ஏகப்பட்ட பாதிப்புகள், திருமணமும் நடக்கிறதில்ல, அதுக்கு வழியும் தெரியறதில்ல, சரிப்படுத்தவும் முடியறதில்ல. அது ஒரு மன அழுத்தமாயி அப்போல்லாம் யோசிச்சு பாருங்க, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. செவ்வாய் தோஷமெல்லாம் இவ்வளோ அழகாக பார்க்கப்படலை. ஒரு மாமா பொண்ணையோ ஒரு அத்தை பையனையோ கல்யாணம் பண்ணிக்கும் போது ஜாதகம் பார்த்து நிறைய பேர் பண்ணிக்கல, அவங்க நல்லா வாழ்கிறாங்க. காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேர் இதில் மாறி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சிலருக்கு இருக்குது, சிலருக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ அதில் நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்களே, அது மட்டும் எப்படி சாத்தியம்? ஏன்னா எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனசு. 9 நவக்கிரகங்களினுடைய கதிர்களையும் பஞ்சபூதங்களையும் இயக்கிறது நம்மளுடைய மனசு. நம்மளுடைய மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். மனசை ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா வேற எதுவுமே தேவையில்லை, எல்லா விஷயங்களையும் சரிப்படுத்திக்க முடியும். ஒரு அன்பான அந்யோன்யமான வாழ்க்கை என்பது சாத்தியம். அதுக்கு எந்த செலவும் இல்லாமல் வெளியில் எங்கேயுமே அலையாமல் நிறைய பரிகாரங்கள் இருக்கு. முதல் விஷயம், நமக்கு அது மேலே நம்பிக்கை வர்றதில்லை. 2வது, அதை பற்றின விஷயங்கள் தெரியறதில்லை. பாஸ்கரையாவுடைய இந்த வீடியோ பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான செவ்வாய் தோஷத்துக்கான ஒரு தீர்வாக இருக்குது. என்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நான் செவ்வாய் தோஷத்துக்கான பார்க்குற முறையே இந்த முறைகளில் தான் பார்க்குறேன். இந்த முறைகளை பின்பற்றி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் செவ்வாய் தோஷத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும். யாரும் எங்கேயும் போய் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறனால என்னால் முடிந்த அளவு ஆராய்ச்சிகள் செஞ்சு நான் கொடுத்து எவிடன்ஸோடு வச்சுருக்கிற முறைகளை தான் இப்போ நான் இங்கே கொடுத்தேன். இந்த முறைகளை பின்பற்றுங்க. இந்த முறைகளை அலசி பாருங்கள், பின்பற்றி பாருங்கள். இதனுடைய நல்ல தீர்வுகளை கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.